ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்எஸ்டிசி அதாவது தமிழ்நாடு போக்குவரத்து துறைக்கான கட் ஆஃப் மார்க் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது எவ்வளோ மார்க் நீங்கள் இருந்தால் நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கலுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க, ப்ராக்டிக்கலுக்கு போகலாம். அதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்டிக்கலில் என்னென்ன ஆவணங்கள்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும், என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் தேவை, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எப்படி அப்லோட் பண்ணணும், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எப்படி வாங்கணும், எவ்வளோ வருடங்களுக்கு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கட்டாயமாக கொடுக்கணும், அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல் எப்படி இருக்க போகுது, அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வீடியோ தான் இது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். ஸோ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் நம்ம போகிற ரெகுலரான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது தமிழ்நாடு போக்குவரத்து துறைக்கான கட் ஆஃப் மார்க் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்க ஒரு விஷயம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் மார்க் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே சமயம் ப்ராக்டிக்கல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் மார்க்கை மட்டும் வச்சு உங்களுக்கு வேலை பணி நியமனம் பண்ண மாட்டாங்க. நீங்கள் ப்ராக்டிக்கலில் மார்க் எடுக்கணும். அதற்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்வியூலையுமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மார்க் எடுக்கணும். அந்த 2-3 மார்க்கையும் சேர்த்து, அதாவது ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ், ப்ராக்டிக்கல் ப்ளஸ் இன்டர்வியூ, இந்த அனைத்து மார்க்கையும் சேர்த்து தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கொடுப்பாங்க. இனச்சுழற்சி முறையில் முன்னுரிமை அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா வேலை கொடுப்பாங்க. ஸோ மார்க்கு இப்போ எவ்வளோ மார்க் இருந்தால் நம்ம தைரியமாக இருக்கலாம், ப்ராக்டிக்கலுக்கு நம்ம போகலாம், அதாவது எவ்வளோ மார்க் இருந்தால் ப்ராக்டிக்கலுக்கு நம்ம எலிஜிபிள் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 20 மார்க்கான மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா 20 மார்க்கான நீங்கள் ரிட்டன் எக்ஸாமினேஷனில் எடுத்திருக்கணும். நீங்கள் 20 மார்க் எடுத்துருக்கிறீங்க, இல்லை பார்த்தீங்க அப்படின்னா 25 மார்க்கு, 26, அப்புறம் 30 மார்க்குக்கு மேலே எடுத்திருக்கிறேன் அப்படின்னு இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கலாம். அதாவது ப்ராப்ளமே இல்லை, 30 மார்க்குக்கு மேலே எடுத்துட்டால் கண்டிப்பாக நீங்கள் ப்ராக்டிக்கலுக்கு செலக்ட் ஆகிடுவீங்க. 30 மார்க்குக்கு மேலே எடுத்தேன். இதே 20 மார்க் தான் வருது, 21 மார்க்கு, 22 மார்க்கு, இந்த மாதிரியெல்லாம் மார்க் எடுத்துருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா சில பேர் மாற்றுத்திறனாளி, சில பேர் முன்னுரிமை அடிப்படையில் இருந்திருப்பாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு முன்னுரிமை சான்றிதழ் சமர்ப்பிச்சிருக்கிறீங்க, முதல் தலைமுறை பட்டதாரி, அப்புறம் கொரோனாவிலே தாய் தந்தை இழந்தவங்க, அதுக்கப்புறம் வேறு ஏதாவது நீங்கள் எலிஜிபிலிட்டிஸ் முன்னுரிமை வச்சுருந்தீங்க, முன்னுரிமை அட்டாச் பண்ணியிருந்தீங்க நீங்கள் அப்ளிகேஷன் அப்போவோ அப்படின்னு நினைக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் ஆகிடுவீங்க. 20 மார்க்கு, 27 மார்க்கு, 22 மார்க்கு, அந்த மாதிரியான மார்க் இருந்தாலும் கூட. இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எப்படி வாங்குறது, எந்த மினிமம் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா 1.5 வருஷத்துக்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் நீங்கள் ப்ராக்டிக்கலுக்கு போகும்போது கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். அதாவது ப்ராக்டிக்கல் நீங்கள் போகும்போதே எடுத்துகிட்டு போகணும். அதற்கப்புறமாக இல்லை, ப்ராக்டிக்கல் போகும்போதே பார்த்தீங்கன்னா 1.5 வருஷம் மினிமம் 1.5 வருஷத்துக்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகணும். அப்படி இல்லாத பட்சத்தில் உங்கள்கிட்ட 2 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னு இருக்கப்புறம் அதுவும் கூட பரவாயில்லை, நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். இல்லை என்னால் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்க முடியாது, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு என்கிட்ட இல்லை, வாங்க முடியாது அப்படின்னு இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தபடியாக யார் இருக்கிறாங்களோ எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டோட அவங்கள செலக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த வேலையை போக்குவரத்து துறை வேலையை பொறுத்தளவில் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் மஸ்ட்டு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா உங்களை கண்டிப்பாக எடுத்துப்பாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை வாங்குறதுக்காக பாருங்கள். அதற்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்டிக்கலுக்கு நம்ம எதுவுமே சொல்ல தேவையில்லை, உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ப்ராக்டிக்கல் என்ன மாதிரி நடக்கும் அப்படின்றதுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ மஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் குறைஞ்சது 1.5 வருடம் கொடுக்கணும். ஸோ இதற்கு முன்னாடி நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்களோ அங்கேயே பார்த்தீங்க அப்படின்னா
உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை வந்து வாங்கிடுங்க. கூடிய சீக்கிரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ப்ராக்டிக்கல் நடக்க போகுது. ஸோ ப்ராக்டிக்கல் நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மார்க் ஷீட்டு, டிசி, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா முன்னுரிமை வச்சுருந்தீங்க அப்படின்னா அதற்கான முன்னுரிமை சான்றிதழ், அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெடியாக வச்சுக்கோங்க. ப்ராக்டிக்கலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கொண்டு போகணும். ஸோ மார்க்கை பொறுத்தளவில் இதுதான் வந்து மார்க்கு. ஒரு 20, 23 மார்க்குக்கு மேலே நீங்கள் எடுத்திருக்கிறீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக ப்ராக்டிக்கலில் செலக்ட் ஆகிடலாம். இதே வந்து 30 மார்க்குக்கு மேலெலாம் எடுத்தீங்க அப்படின்னா 100% வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ராக்டிக்கலுக்கு செலக்ட் ஆயிடுவீங்க. ப்ராக்டிக்கலுக்கு செலக்ட் மட்டும்தான் ஆவீங்க. நீங்கள் ப்ராக்டிக்கலில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க, இன்டர்வியூவில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வேலை கிடைக்கும். அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம். மறக்காமல் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.